நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். ராஜ்மா வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 200 கிராம் ராஜ்மா எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ஓவர் நைட் நல்லா ஊறி இருக்குது. இப்போ காலையில் நான் குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ராஜ்மாவே 2 கலரில் இருக்கும். டார்க் ப்ரௌனாகவும் இருக்கும், லைட் கலர்லேயும் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது. நான் டார்க் கலர் எடுத்ததுனால தண்ணி வந்து இந்த மாதிரி கலரில் இருக்குது. அதுக்கு இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்தாலும் ஃபுல்லாக நீங்கள் பட்டர்லேயே செய்கிறதுன்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், இது கூட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நம்ம தக்காளி இது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி வந்து நல்லா பச்சை வாசம் போய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறம் சீரகத்தூள் பார்த்திங்கன்னா அது 1/2 ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இவ்வளோ வதக்கி விட்டுட்டுங்க நல்லா வதக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க மசாலா போட்டு. இப்போ வந்து இந்த ராஜ்மா நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை இதே இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. ராஜ்மா வேகும்போது நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இனி நம்ம சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி மாவுலேயும் உப்பு சேர்த்துவோம், அதனால பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. அந்த ராஜ்மா பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்தது, அந்த தண்ணி பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன்னா இன்னும் இது ஒரு 10 நிமிஷம் வேகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, அதனால் தண்ணி சேர்த்துருக்குறேன். வேகட்டு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நம்ம இடையில கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நம்ம எடுக்கணும். இது சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லெமன் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம இதில் புழிஞ்சுட்டுக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக வேண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக நம்ம கூட சேர்த்துக்கலாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாங்க. நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மார்கழி மாதம் எல்லோரும் வந்து நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி கிரேவியெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தியும் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு.